என்ன தெரியுமா செய்தது? முதல் முறை கடையும் போது விஷத்தை ஆனதை கக்கி விட்டதாம். அப்ப பார்த்தார்கள் மும்மூர்த்தி தேவர்களும் அந்த விஷத்தை எடுத்தால் இந்த பூலகம் அழிந்து விடும், அதனால் அந்த விஷத்தை வாரி பரமனானவர் உண்டு விட்டார். யாரு? அந்த பிரம்மதேவனானவர் எடுத்து இந்த பூலகில் தெளித்து விட்டார். மூன்றாவது இருப்பவர் யார்? அந்த மாலாகிய கண்ணன் தன் உடம்பெல்லாம் பூசிக்கொண்டார். அப்படி முதல் முறை கடையும் போது விஷத்தை கக்கி ஆதித்யன் இரண்டாவது முறை கடையும் போது அந்த மந்திரிகிரி மலையை ஒரு புறம் சாய்ந்ததாம். அப்பதான் அந்த பகவானானவர் போய் ஒரு ஆமையாக உருவெடுத்து அந்த மந்திரிகிரி மலையை நேராக நிறுத்தினாராம். அப்ப மூன்றாவது முறை கடையும் போது யார் தெரியுமா பிறந்தார்களா? சந்திரனும் சூரியனும் பிறந்தார்களா? அப்பா கிரேதா திரேதா திரௌபதி கலியுகம் அப்படி சொல்லும்படியான 4 யுகத்தில் திரேதா யுகம் என்பது தெய்வ சபை. எப்படி? தெய்வ சபை. திரேதா யுகம் என்பது ராஜசபை. திரௌபதி யுகம் மன்னர் சபை. அப்படி அந்த 3 சபையிலும் இருக்கும் போது யார் யார் பிறந்தாங்க? சூரியன் முதலில் பிறந்தான். சூரியன் பிறந்தது என்ன சபை? மன்னர் சபை. என்னது? மன்னர் சபை. சூரிய குலத்தில் பிறந்தவர்கள் தான் ராமர். சரியா? அந்த சந்திர குலத்தில் பிறந்தவர் பார்த்தால் யார் தெரியுமா? சந்திரகுலம் என்பது 36 தலைமுறை. அப்படி அந்த 36 தலைமுறையில் விளங்கக்கூடிய யார் தெரியுமா? நானு பாண்டு மன்னனுக்கு குந்தமாதேவிக்கு பிறந்த நான் தான் பாண்டவர்கள் நடு பிறந்த அர்ஜுன மகாராஜா. என்ன காப்பாற்ற மாட்டீங்க பாயிங்கள பகலும் முறை பிடிச்சி பொழக்கிறாங்க. நீங்க தெய்வம் தானே. இந்த கதையை நான் சொல்லக்கூடாது, ஆனா சொல்லனால இவனை பத்தி தெரியாது. ஏன் இத்தனை வருஷமா ஆட்டாடி நீ இன்னும் கட்டிக்காரனே ஆடின்னு இருக்கிறேன்னு ஒரு 5 வருஷம் இருக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரி பக்கம் மரக்கான ஆடிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு நாளைக்கு வருவோம், 9 நாளைக்கு லீவ் போட்டுருவான். சரி, என்னடா காரணம்? ஏன்டா அடிக்கடி லீவ் போடுற? தினமும் அடி வாங்கி என்னால சமாளிக்க முடியல, அதனால நான் லீவ் போடுறேன் அப்படின்னா. சரி, அது ஏதாவது ஒரு கடவுளை வேண்டி நடப்பாதையா போ, அப்ப அந்த கடவுள் ஏதாவது உனக்கு வரம் தருவாரு அப்படின்னு சொல்ல. சரி, போறது போறோம். திருப்பதிக்கு போனாதான் லட்டு தருவாங்க, வேற எங்கேயும் எந்த பிரசாதமும் தரமாட்டாங்க. லட்டு தின்ட்டு வரலான்னு திருப்பதிக்கு நடப்பாதையா நடந்து போயிருக்கிறான். திருவண்ணாமலை தாண்டி போகும்போது ஒரு அன்னதானத்துல அமைதியா படுத்து தூங்கி இருக்கிறான். அப்ப போது அந்த பகவான் வந்து சொன்னாரா, அதே மரக்காணத்துக்கு நாடகத்துக்கு போ, அங்க ஆட்டாடும் போது யார் யார் எந்தெந்த ஆயா தூங்கி நிக்குதோ பாடு, அந்த தூங்கி நிக்கிற ஆயா கழுத்துல எல்லாம் தாலியை கட்டிட்டா ஆயா எப்படியும் மாசம் 1000 ரூபாய் ஓயப்பாங்க. 10 ஆயா கழுத்துல தாலியை கட்டிட்டா மாசம் 10,000 ரூபாய். அந்த 10,000 ரூபாய் வச்சு வட்டி கூட்டு சொன்னதுனால அந்த ஊர்ல தாலியை கட்டி ஆயா கூட்டிட்டு வந்து ஆயா கிட்ட ஓயப்பாங்கி தின்றான் நாய். இன்னைக்குதான் ஆட்டத்துக்கே வந்து இந்த 5 வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் வந்து பாண்டவரில் பிறந்த நான் தான் அர்ஜுன மகாராஜா. ஆனால் அழகு மன்னா அவர் எப்பேற்பட்ட அழகு தெரியுமா? 32 அழகு 11 நாம. அவர் பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கு. போய் மாமனை கட்டிக்கிட்டு சாவி வேசி கட்டிக்கிட்டு பின்னாடி மயில் வச்சிருந்தா நீ அர்ஜுனன் நம்பிடுவா? முடியாது. அர்ஜுனன் என்பவன் 32 அழகு படைத்தவன், 11 நாமதங்களை படைத்தவன். ஆனா இவன் மட்டும் திருவண்ணாமலைக்கு போனானு வச்சுக்கோ, சாமி எழுந்து போயிடும். சாமி முடிவு கொடுக்கணும். இங்கே ஃப்ரீயா தான் இருக்குது, இங்க உட்காந்துருப்பாங்களாம். எங்க அப்படி இருக்கும் பொழுது அர்ஜுனன் என்று பொய் உரைக்கிறாயே, நீ வேற யாரோ சன்னியாசி ஜபவேடம் போட்டு கொண்டு வந்து நான் தான் அர்ஜுனன் என்று உரைக்கிற அப்படி நான் சொல்றேன். என்ன காரணம் தெரியுமா? சந்திரகுலம் என்பது 36 தலைமுறை. அந்த சந்திரகுலத்தில் பிறந்தவள் ஜனமேய மகாராஜன் ஒன்று, ஜனமேய மகாராஜன் ஒரு இருந்தான். அப்போ இந்த மகாபாரத்தை எழுதியவர் யார் என்று பார்த்தால் வியாசர் மகாமுனிவர். அந்த வியாசர் மகாமுனிவர் இந்த மகாபாரத்தை எழுத காரணம் என்ன தெரியுமா? பேச்சு நான் பேசினா எனக்கே திருப்பி கேக்குது, அந்த அளவுக்கு சத்தமா பேசுறாங்க. மகாபாரதத்தை பத்தி கதையை சொல்றேன், நல்லா கேளுங்க ஐயப்ப. அதுக்கப்புறம் மகாபாரதத்தை கேட்கலாமா வேணாமா என்றது உங்களுக்கு தெரியும். எப்படி அந்த மகாபாரதத்தில் ஒருவனா இருந்தக்கூடிய ஜனமேயன் என்று சொல்லும்படியானவள்
அவன் அந்த மகாபாரதத்தில் இருக்கும்போது வியாசர் அவங்களுடைய தாத்தா பாட்டனார் அவர் சொன்னாரா, இந்த மகாபாரதத்தை சொன்னால் யாருக்கும் எந்த கஷ்டம் வராதுன்னு சொன்னாரு. அது எப்படி நான் நம்புறது அப்படின்னு சொன்னாரு. இத நம்பாம மகாபாரதத்தை நம்பாம இருக்கிறாயே, நீ குஷ்டவியாதி பிடிக்கட்டும் அப்படி என்று வியாசரானவர் சாபத்தை கொடுத்து விட்டார். அப்ப பார்த்தாரா அந்த ஜெயமேய மகாராஜர், இந்த குஷ்டவியாதி போக வேண்டுமானால் நான் என்ன செய்வது என்று சொன்னாராம். அப்ப சொன்னாராம் வியாசர், அந்த மகாபாரத்தை சந்திரகுலம் எப்படி பிறந்தது, சந்திரன் எப்படி பிறந்தார், அந்த 36 தலைமுறை எப்படி என்று சொல்லிக்கொண்டே வரும் பொழுது, அந்த 31வது தலைமுறையில் சொல்லிக்கொண்டே வரும்போது அவனுக்கு பிடித்த அந்த குஷ்டவியாதியை போயிச்சான். அப்படிப்பட்டது இந்த மகாபாரதம். அப்போ அந்த மகாபாரதம் புண்ணிய மகாபாரதத்தை நம்ம மட்டும் படித்து புரிந்து கொண்டதில் ஆகாது. அப்படி என்று வியாசரானவர் இதை எழுதி வைக்க வேண்டும் அப்படி என்று மும்மூர்த்தி தேவரிடத்தில் சென்றார்கள். அப்ப பார்த்தாரா, மும்மூர்த்தி தேவர் என்னால் எழ முடியாது, நீ சொல்லும் வேகத்திற்கு எங்களால் எழுதுவதற்கு என் கையும் சும்மா தாங்க இது. அப்போ நீ சொல்லும் வேகத்திற்கு எங்களிடம் ஆள் கிடையாது அப்படின்னு சொன்னாராம். அப்ப பார்த்தால் கைலைமலை போயிட்டு வெளியே வரும் பொழுது அந்த பிள்ளையாரானவர் அமர்ந்து கொண்டிருந்தாராம். சொன்னாராம், வியாசரே ஏன் சோகத்தோடு வருகிறீர்கள் அப்படி என்று கேட்கும் போது வியாசர் சொன்னாரா, இந்த மகாபாரதத்தை எழுத வேண்டும். 4 வேதம் என்பது சாமம் என்று சொல்லும் முறையான 4 வேதம், 4 வேதத்தில் ஒரு வேதமாக அந்த மகாபாரதத்தை சேர்க்க வேண்டும் அப்படி என்று சொல்லும் பொழுது அந்த மகாபாரதத்தை எழுத மாட்டால் யாரும் எழுத மாட்டேன்றாங்க. சொல்லுவாங்க, படுத்திருப்பதெல்லாம் பதிர், எழுந்திருப்பதெல்லாம் கதிர். படுத்தது எதற்கும் உதவாது, எழுந்த கதிர் தான் உதவுன்னு பார்த்தா எழுந்து உட்கார்ந்து பேசுறாங்க. படுத்திருக்கிறவங்களே கொஞ்சம் அமைதியா நம்ம காசு கத்து வந்தா அவங்க ஓசு கத்து வந்தாங்க. ஆமாங்க. அப்போ அந்த மகாபாரதத்தை எழுத வேண்டுமானால் நான் எழுதுறேன்னு சொன்னாராம். யாரு? அந்த பிள்ளையார். அப்ப சொல்லும் போது பார்த்தாராம், நான் எழுதுகிறேன். அந்த வியாசரானவர் மகாபாரதத்தை சொல்ல ஆரம்பித்தாராம். அப்படி ஆரம்பித்துக் கொண்டே இருக்கும் பொழுது அவர் எழுதிய வேகத்திற்கு அந்த எழுத்தாணி அது உடைந்து விட்டதாம். யார் எழுதியது? விநாயகர். அப்போ பார்த்தால் வியாசரான ஒரு கதை தள்ளி போய் கொண்டிருக்கிறார். அப்பதான் அவருடைய வலது கொம்பை உடைத்து அந்த மகாபாரதத்தை எழுதி முற்றுப்புள்ளி வைத்தாராம். அப்படியேப்பட்ட மகாபாரதத்தை இன்று நடத்த வந்திருக்கிறோம். ஆனா நீ தவ வேஷம் கொண்டு வந்திருக்கிறே, தவமுனி வேஷம். நீ அர்ஜுனன் சொன்ன தாடி நிலையமா இருக்கிற, பார்க்கறதுக்கு சன்னியாசி போல இருக்க, காவி வேட பூண்டு இருக்க, பார்க்கறதுக்கு சிவன் பக்தர் போல இருக்கிறாயே, நீ எப்படி சொல்றது நம்புறியா? இப்போ சந்திரகுலம் என்பது 36 தலைமுறை சொன்னேன். அப்போ பாண்டுராஜனுக்கும் குந்தம்மாதேவிக்கும் 5 ராஜாக்கள், சரியா? திருராஜனுக்கும் காந்தாரி அம்மனுக்கும் 100 பிள்ளைகள். பங்காளி என்றாலே பகைதான் வரும். அப்படி அந்த பங்காளி என்ற பகையில் சிறு பிள்ளையில் ஏற்பட்ட விரோதத்தினால் யார் பண்ணது தெரியுமா? அந்த விரோதத்தை நாரதர் பண்ண விரோதம். சின்ன பிள்ளையில வந்தது. நாரதர் வந்தாவே கலகலத்தான் முடியும். ஆனா நாரதுடைய கலகம் போய் நன்மையில தான் முடியும், சரியா? அப்ப அவன் வைத்த கலகம் சின்னஞ்சிறு வயதில் இருந்து அவன் துரியோதனன் செய்த சூழ்ச்சி. நடக்கின்ற பாதையில் லட்சுமில்லை நாட்டினான், குளிக்கின்ற குலத்தில் குருசியை போட்டினான், உண்ணுகின்ற விளைவின் விஷத்தை கலந்தார், நடக்கின்ற பாதையில் லட்சுமில்லை காட்டினான். அப்போ அப்படி செஞ்சதால சின்ன வயசுல அப்போ சில காலம் இருந்து அறுக்கு மாளிகை கட்டி எங்கள் ஐவர்களை கொளுத்தலான்னு பார்த்தா. அப்ப அந்த ஐவர்களை கொளுத்த வந்த பொழுது எங்க அண்ணன் பீமசேனனாக இருக்கக்கூடியவர் அந்த அறுக்கு மாளிகையில் எடுத்துக்கொண்டு வந்து வெளியே இந்திரபிரசம் என்ற இந்திரபிரச உற்பத்தி செய்து தேவனுடைய இந்திரபிரசத்தில் சில காலம் ஆண்டு கொண்டு வந்தோம். அப்போ தன் மகன் லக்குணகுமாரனுக்கு திருமணம் என்று வரவழைத்து சூதுதன் பகடையாடி நாட்டு நகரம் எல்லாம் பறித்து உப்பு சட்டி உறவோடு பறித்து என்ன தெரியுமா செய்தான்? 12 வருஷம் வனவாசம், 1 வருடம் ஐக்காத வாசமும் கழித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் நாடு என்று ஆரையில் பத்திரம் எழுதிவிட்டார். யாரு? துரியோதனன். தனரேகை முடியும், யாருக்கும் வணங்கா முடியும்.
அவன் பண்ண சூழ்ச்சியினால் இப்ப எங்க இருக்கிறோம்? வனத்துல இருக்கிறோம். அந்த வனத்தில் இருக்கும் பொழுது முதலில் என்ன வரும்? சூரிய வனத்தில் இருந்து இப்ப 10வது பாலைவனத்தில் வந்து இருக்கிறோம். அந்த பாலைவனத்தில் வரும் பொழுது எங்க பார்த்தாலும் மணல் மேடு, எங்க பார்த்தாலும் ஐவேலங்காடு, ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. இந்த பாலைவனத்தை கழிக்க வேண்டுமானால் என்ன செய்வது என்று இருக்கும்போது என் தாத்தாவா இருக்கக்கூடிய வியாசமாவா வந்தார். அப்ப இந்த எனக்கு கத்த வேற முடியல. அந்த குழந்தை சாகுபாட்டுல போயிட்டு அப்போ அந்த 10வது வனத்தை கழிக்க வேண்டுமானால் இந்த 10வது வனம் இருப்பதும் பாலைவனம். என்ன தெரியுமா செய்ய? இந்த 13 வருஷமானது வனவாசம் முடிந்துவிடும். அந்த வனவாசம் முடிந்து விட்டால் சண்டைக்கு போனோம் இல்ல, உங்ககிட்ட இன்னும் ஆயுதம் இருக்கு. பங்காளியை வெல்ல வேண்டுமானால் உங்ககிட்ட ஒரு ஆயுதம் வேணும். அப்படி என்று சொல்லும் பொழுது அந்த வியாசர் சொன்னாரா, ஒரு ரிஷியாக உருவெடுத்து போக வேண்டும் ஈசனிடத்தில் சென்று, ஒரு தவமுனியாக உருவெடுத்து ஈசனிடத்தில் சென்று பாராகல் தவங்கள் செய்து பாசுகத கனையும் சிகமுக வாளையும் கொண்டு வந்தால் பங்காளியை வெல்லலாம் அப்படி என்று வியாசர் சொல்ல, நான் என்ன தெரியுமா சொன்னேன்? சரி போலாம். ஆனா நம்ம எப்பவும் எல்லுக்குள் இருக்கும் என்னை போல காத்திருக்கிறார் மாலாகிய கண்ணன். அந்த மாலாகிய கண்ணனிடத்தில் கேட்டு போனா அதுக்கு தகுந்த வழி சொல்லுவார் அப்படி என்று மாமனை நினைக்க மாமன் வந்து சொன்னாரு, தர்மர் போனால் யார் எதை கேட்டாலும் தந்து விடுவார். ஆமா, பீமன் சென்றால் ஈசன் வரம் கொடுத்தால் பார்ப்பான், இல்லைன்னா அந்த கைலமணியை புடுங்கி கொண்டு அடியோடு வந்து விடுவான். நகுலன் சகாதேவன் சென்றால் அவங்க சின்ன பசங்க, அதுக்கு தகுந்த ஆள் இல்ல. ஆனா இந்த அர்ஜுன அனுப்புனாலும் பார்த்தாலும் இவன் பெண்களுக்கு ஒரு சேலை கட்டி இருந்தாலும் அது ஆனா பெண்ணா என்று 9 முறை தூக்கி பார்ப்பவன். அப்படி என்று என்னை ஏளிதமாக பேச நான் கோபத்தோடு சென்று காசிக்கு சென்று அந்த குளத்தில் குளித்து விட்டு தவறிசி போல் வேஷம் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த தவறிசி போல் நான் வேஷம் கொண்டு வந்திருக்கிறேன். ஆனா ஒரு காலமாச்சு, ஒரு தவத்திற்கு செல்ல வேண்டுமானால் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். ஆனா வீட்டில் இருப்பவர்கள் கேட்டு செல்வதுதான் வழக்கம். கேட்காத போனோம்னு வச்சுக்கோ, அந்த வீட்டுக்கு போனா நடக்கிற காரியம் கூட நம்ம போற இடத்துல நடக்காத போயிடும். அதனால அண்ணனை போய் பார்த்துட்டு வரணும். அண்ணன் இருக்காரான்னு பாருங்க. நாடி வந்திருக்கின்றார். வந்திருந்தால் சீக்கிரமாக வர சொல். அண்ணா உன் திருவடிக்கு அனந்த கோடி வந்தனமே. தம்பியாக இருக்கக்கூடிய அர்ஜுனனானவன் திருவடிக்கு பணியிருக்கிறேன்.
வளையாத வில்வலத்த அர்ஜுனா, சரி, இந்த வையகத்தில் வாழ்ந்திருப்பாய் பர்குணா, சுகமாக வாழ்ந்திருப்பாய் அண்ணனுடைய ஆசீர்வாதம். ஓஹோ, சரி. அப்படி இருந்தாலும் நகுல தம்பி சதாதேவன், என் தேவி பாஞ்சாலி அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். தம்பி, நான் எங்க திரும்ப போறேன் அண்ணா. பங்காளியை வெல்ல பாசுபதாஸ்திரம் நான் வாங்கி சென்று வரேன் அண்ணா. தம்பி, ஒரு வார்த்தையாச்சு. தம்பி, இது தர்மசாஸ்திர நூல், தர்மசாஸ்திர நூல். சரி, அதனால் நீ செல்லும் இடமோ இமயமலை. ஆமா, அதனால நீ போறக்கூடிய பல இன்னல்கள் வரும், பல துன்பங்கள் வரும், பல துன்பங்கள் வரும், இன்பங்கள் வரும், துன்பங்களும் வரும். சரி, அதனால் அதற்கு ஏற்றால் போற இந்த தர்ம நூலை படித்து அதவென்ன வரக்கூடிய துன்பத்தையும், உனக்கு துன்பம் என்று ஏற்பட்டால் ஆமா இந்த நூலை படித்தால் அதற்கு தகுந்த வழியானது பிறக்கும். அப்படி என்று சொல்றேன். ஆமா, வேற ஒண்ணும் இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. சரி, நீ சென்று வெற்றியோடு திரும்புவாய். வெற்றியோடு வரட்டுமா? அரமனையில் சென்று பாசுபதத்தையும் சிகமுகவானையும் கொண்டு வந்து நான் உன்னை பார்க்கிறேன். குலத்தூவன அந்த ஈசனிடத்தில் தவத்திற்கு செல்லும் பொழுது பார்த்தால் காலபைரவர் வனத்தில் காலை வைத்தாராம். அப்ப அந்த காலபைரவர் வனத்தில் காலை வைக்கும் பொழுது அந்த வனத்திற்கு காவலாக இருக்கக்கூடிய காலபைரவர் வந்தாராம். யார் என்று அந்த அர்ஜுனனை பார்த்து கேட்கும் பொழுது நான் பங்காளிய வெல்ல பாசுபான் திரும்புறேன் அப்படி என்று சொல்லும் பொழுது சரி நீ யாரு? அந்திர குலத்தில் பிறந்தவன் தானே. ஆனா ஈசனிடத்தில் தவங்கள் செய்ய வேண்டுமானால் நீ சாதாரணமா போய் தவங்கள் செய்ய முடியாது. அவர் இடத்தில் வெல்ல வேண்டுமானால் 330 90 அடி கம்பம் வேணும். அந்த கம்பம் இருந்தால்தான் அதை பங்காளியை வெல்ல முடியும், பாசுபதாஸ்திரம் செல்ல முடியும், அந்த ஈசனை காண முடியும் அப்படி என்று சொன்னார்களா. ஆனா இந்த நேரத்துல நான் எங்க போய் கேட்பேன் அப்படின்றத காலபைரவத்தில் சொல்லும் பொழுது காலபைரவர் சொன்னாரா, நான் ஆதி காலத்தில் அந்த ஈசனை வேண்ட வேண்டும் என்று என்னிடத்தில் 30 அடி தங்க கம்பம் இருக்கிறது. யாரிடத்தில்? காலபைரவரிடத்தில். காளிகா தேவியை தவம் செய்த வெள்ளி கம்பமானது 30 அடி இருக்கிறது. ரேணுகை அம்மாள் தவம் செய்த செம்பு கம்பமானது 30 அடி இருக்கிறது. அப்படி என்று 330 அடி 90 அடி கம்பத்தை வாங்கி சிறு கோளாக ஆக்கி அவர் அமராவதியில் வைத்துக் கொண்டு வடக்கே நிறுத்தி சென்றார். அப்ப வடக்கை நோக்கி செல்லும் பொழுது பார்த்தால்
எப்பொழுதும் எல்லுக்குள் இருக்கும் என்னை போல காத்து வருபவர் அந்த ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி. ஆனா அவன் நம்மளை பார்க்காம போலவரு. அவன் ஒரு மனதா போவானா? பெண்டு எப்படி உடலுக்கு சேலை கட்டி இருந்தாலும் அவன் ஆனா பெண்ணா என்று நோண்டி பார்ப்பவன். ஆனா அவன் இடத்தில் அவன் தலைமாயிர கூட என்று இல்லாம, ஆனா அவன் கூத்தியாளன் என்று முடியாது. அப்படியேப்பட்ட நல்லவன் அவன் அர்ஜுனன். அர்ஜுனனா? அப்படிப்பட்ட அர்ஜுனனை பார்த்து அவனை மனதை சோதிக்க வேண்டும் என்று என்னது 5வது வனம் கழித்து 6வது வனத்தில் போகும்பொழுது அவர் மோகினியாவை எடுத்து வருவாராம்.